ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு RR கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ரொம்ப டேஸ்டான அண்ட் ஸ்பைஸியான ஃபிஷ் கிரேவி. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒரு 1 kg சங்கரா மீன் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி ஒரு பேனில் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ரெண்டு ஆனியன் வந்து நல்லா பேஸ்ட் பண்ணி அதை ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு 2 தக்காளி வந்து நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சோண்டு கோகோனட் வந்து அது 2 மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் இதில் ஆட் பண்ணிட்டேன். 2 பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஹல்தி பவுடர், மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி பவுடர் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அப்புறம் தனியா பவுடர் 2 டேபிள் ஸ்பூன். அப்புறம் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம் ஜீரக பவுடர் ஆட் பண்ணுறேன். கொஞ்சோண்டு கறி லீவ்ஸ், கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து பச்சையாகவே ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வில் வைக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு புளி வந்து நல்லா கரைச்சி ஊற்றிக்கோங்க. ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்துகிட்டு அதுவும் ஆட் பண்ணிவிட்டேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக வந்து குக்கிங் ஆயில் ஆட் பண்ணுறேன். மாதிரி திக்காக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஸ்டவ்வில் வச்சுட்டேன். இப்போ வந்து ஒரு 20 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கோங்க. நான் வந்து லிட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸ்டவ் வந்து நல்லா ஆனில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா குக் ஆயிடுச்சு ஃபிஷ்ஷு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டான அண்ட் ஸ்பைஸியான ஃபிஷ் கிரேவி ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் வந்து வீட்டில் ஃபிஷ் செய்யணுன்னா இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அண்ட் ஈஸியாகவும் இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் வேறொரு ரெசிபியுடன் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.